ஹலோ நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நம்ம வீடியோ போடுறோம், நீங்கள் லைக் போட்டு விட்றீங்க. எனக்கு அதிகமாக லைக் வர்றது கிடையாது. இந்த மூஞ்சிக்கெலாம் யார் லைக் போடுவாங்க? பேட் கமெண்ட்ஸ் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நம்ம நாட்டு ஜனங்கள் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் போடுவாங்க. குட் கமெண்ட்ஸ் 1, 2 தான் அது நமக்கு வரும். 1, 2 தான் கமெண்ட்ஸ் வரும். பேட் கமெண்ட்ஸ் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். ஒரு கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் 1 வந்துச்சுன்னா 10 ரிப்ளை கொடுப்பேன்றது தெரியும். ஏற்கனவே என்கிட்ட வாங்கி கட்டினவங்களுக்கு. அதனால் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வராது, லைக்கும் வராது. ஐ டோன்ட் கேர். எனக்கு லைக் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும், கமெண்ட்ஸ் வரணும் நான் எதிர்பார்க்கறது கிடையாது. இதை வச்சு என் பழப்பு கிடையாது. என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டு நான் வீடியோ போட்டுக்கிறேன். நான் யார் வீடியோ போய் பார்க்குறது கிடையாது. என்னுடைய வீடியோவை நானே செல்ஃபாக ஒரு டான்ஸோ இதுவோ நான் பார்த்துப்பேன். எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட அதான் சொல்லி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்யூச்சர் என்னுடைய ஹெல்த்துக்கோ என்னுடைய உயிருக்கோ ஏதாவது ஆபத்து வந்து நான் போய் சேர்ந்தேன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் மொத்தம் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய ஞாபகமாக இதை வச்சுக்குங்க, யூடியூப் க்ளோஸ் ஆகிடும். அப்படி தான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு ரீசன் தான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கான. என்னுடைய நினைவாக என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆடல் பாடலை கேட்டு ரசிப்பாங்க இன் ஃப்யூச்சரில். அதுக்காக தான் ஒரு வீடியோ லைவ் போடுறேன். எதுக்கு லைவ் போடுறேன்னா, எனக்கு ஐ டோன்ட் லைக் லைவ் வர்றது எனக்கு பிடிக்கல. பட் வந்து 4000 ஹவர்ஸ் வேணும், அதனால தான் நிறைய பேர் லைவ் போகிறாங்க. நானும் வரேன். அதில் சில பேர் வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. நான் கொடுக்கறது கிடையாது, யாருக்குமே ஃபோன் நம்பர் கொடுக்கறது கிடையாது. ஃபோன் நம்பர் வேணுன்றதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு 3 லைவ் 4 லைவ் வந்து ஃபோன் நம்பரை கேட்குறது. நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லைங்க நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம், ஃபோன் நம்பர் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுறது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேட்குறீங்க, நான் கொடுக்காமல் இருக்கேன். நீங்கள் கேட்குறது உங்கள் உரிமையாக என்னவோ எனக்கு தெரியாது. பட் கொடுக்காமல் இருக்கிறது என்னுடைய உரிமை. என்னுடைய ஃபோன் நம்பர் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். மற்றத்தில் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவனுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு எதுக்குங்க? ஒரு ஆணுக்கு எதுக்கு? என்ன பேசணும், என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்குது? நான் ஒரு வீடியோ போடுறேன், நான் இல்லை பல பேர் வீடியோ போடுறோம், நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, லைக் போடுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, லைவில் வந்து பேசுகிறீங்க. ஓகே, அதோட அவ்வளோதான். நீங்கள் அப்படி நான் இப்படி இதோடு முடிச்சுக்கணும். எதுக்கு அந்த பர்சனுடைய ஃபோன் நம்பர் வாங்கணும்? நீங்கள் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? பர்சனலாக என்ன பேச வேண்டியது இருக்கா அவங்கக்கிட்ட? உங்களுக்கு ஒரு லேடிக்கிட்ட ஒரு ஜென், எங்கேயோ நீங்கள் இருக்கீங்க, எங்கேயோ நாங்கள் இருக்கோம், என்ன பர்சனலாக பேச வேண்டியதாக இருக்குது? அப்படி உங்களுக்கு பர்சனலாக பேச வேண்டிய இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட தாராளமாக மனசு விட்டு பேசுங்க. அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒய்ஃபை தூங்க வச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுனா தப்பு இல்லையா? அதே தப்பை உங்கள் ஒய்ஃபு உங்களை தூங்க வச்சுட்டு ஒரு ஆணுக்கிட்ட பேசுனா சும்மா இருப்பீங்களா? அது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி தான் ஒய்ஃபை தூங்க வச்சுட்டு ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி அன்வான்டாக யூடியூப்பில் வீடியோ போடுற பெண்களிடம் பேசுவது மிக மிக தவறு. நான் கண்டிக்கிறேன். இதை நம்ம பேசினா